நாளை நடக்கப் போகின்ற மக்களவை தேர்தலில் தற்பொழுது முன்பாக வெளியிட்ட கருத்து கணிப்பு அதிர்ச்சியில் அதிமுக. குறிப்பாக தென் சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிமுக தோல்வியை தழுவும் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. நாங்கள் அதிமுகவிற்கு ஒருபோதும் ஓட்டுக்கள் போட மாட்டோம், அதுவும் ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயவர்தன் அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம். பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமிற்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களது மகனுக்கு நாங்கள் ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம், அதற்கு நாங்கள் திமுகவிற்கே ஓட்டுக்களை செலுத்திவிடுவோம் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் திமுகவின் கோட்டையாக இருப்பது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதிமுக வெற்றியடைந்திருக்கிறது, அதுவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது காலத்தில். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலவரத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்தில் நிச்சயமாக கைப்பற்றப்படும் என்றேதான் நாம் பார்க்க போறோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே 2021 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து வீட்டிற்கு அனுப்ப வைத்தார்கள் சென்னை வாசிகள். ஆனால் தற்பொழுது அவரது மகனை வெற்றியடைய வைப்பார்களா என்ற ஒரு கேள்விதான் மிக பெரிய அளவில் எழுப்பப்பட்டு வந்தது. ஆனால் 3 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி மிக மோசமாக இருந்ததாக சென்னை வாசிகள் கூறினாலும் நிச்சயமாக அது பலரால் பேசப்படவில்லை. காரணம், திமுகவினர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் திமுக சென்னை கோட்டையாக தான் வைத்திருக்கிறது, தனது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறது. ஆனால் இதனை முன்கூட்டியே தெரிந்த ஜெயக்குமார் அவர்கள் பணத்தை கொடுத்து சரிக்கட்டி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் பணத்தை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வரவில்லை. அவருக்கு பணம் செட்டில் ஆகிறதா அதுதான் பார்க்கிறாரே தவிர தேர்தலுக்கு முன்பாக பணப்பட்டுவாடா செய்தால் மட்டும்தானே நிச்சயமாக வெற்றியடைய முடியும். அதில் திமுகவினரை நாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எத்தனை பறக்கும்படை அதிகாரிகள் வந்தாலும் பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய நேரத்தில் செய்யப்பட வேளையில் கரெக்டாக துல்லியமாக மக்கள் மத்தியில் கொன்று சென்று விடுகிறார்கள். மாறாக சத்தியமும் பெற்று விடுகிறார்கள். எலுமிச்சை பழத்தை வைத்து சத்தியத்தை பெற்றுவிட்டு தான் பணத்தையே வாங்குகிறார்கள் என்ற செய்திகளும் இணையதளத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை மீறி நீங்கள் ஓட்டுக்களை மாற்றி போனால் உங்களது குடும்பத்தில் விபத்தோ அல்லது இறப்போ நடக்கும் என்று திமுகவினர்கள் இவ்வளவு மூட நம்பிக்கைகளை சென்னை மக்களிடம் திணித்து இருக்கிறார்கள். இதை மீறியும் அதிமுகவில் ஓட்டுக்களை போடுவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது. புதிய தலைமுறையினர்கள் பாஜகவிற்குத்தான் ஓட்டுக்களை போடுவார்கள் என்ற எதிர்பார்ப்புகளும் தற்பொழுது கிளம்பியிருக்கிறது. இதன் வாயிலாக ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயவர்தன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்பதற்கான ஏற்பாடுகளை அதிமுகவின் தொண்டர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக விமர்சனமும் செய்துள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காம கூறுங்க. நன்றி, வணக்கம்.